வெல்கம் டு லேர்ன் சிஎஸ் வித் செல்வி சேனல். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி சிலபஸ் வைஸாக ஃப்ரீ கிளாஸஸ் அண்டு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் 2 டிபிஎம்எஸ் சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 2 கிளாஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2025 அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2021 2 கொஷின் செட் ஆஃப் கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து 2019 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது. ஸோ டெலகிராம் லிங்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க கொஷின்ஸ் பார்த்துடலாம். டிபிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2019 சிலபஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி 2025 தான் சிலபஸ் சேஞ்ச் ஆச்சு. 19 பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸோட டேட்டா மைனிங் அண்ட் டேட்டா வேர்ஹவுசிங் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருந்தாங்க. அப்படி இருந்தாலுமே டிபிஎம்எஸ்க்கு வந்து மோர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லா செட்டு கொஷினில் பார்த்தீங்கன்னா மினிமம் 10 கொஷின்ஸ் இருக்குது. இதில் 2019 பார்த்தீங்கன்னா 13 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 13 கொஷினாக எவ்வளோ வந்து வேல்யூன்னு பாருங்கள். ஸோ ஒரு யூனிட்லேருந்து நமக்கு 13 கொஷின்ஸ் வருது. அதுவும் நிறைய டேரக்ட் கொஷின்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த யூனிட்டை வந்து நம்ம ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி படிக்கணும். ஸோ அதனால தான் இதை ஃபஸ்ட்டாக நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். ER diagrammatic notation each key attributes எப்படி வந்து ER டயக்ராமில் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீ அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஸோ அட்ரிபியூட் அப்படின்னாலே என்ன பண்ணுவோம்னா ஓவல் போடுவோம். கீ அப்படின்னா என்னென்னா இப்போ எஸ்ஐடி இருக்காது. கீ அப்படின்னா அந்த ஓவல் ஷேப்புக்குள்ளே அந்த அட்ரிபியூட் நேமுக்கு கீழே ஒரு அண்டர்லைன் கொடுத்துட்டோன்னா அது கீ அட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. சரியா? வெதர் இட் இஸ் ஃபாரின் கீ ஆர் பிரைமரி கீ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ரெப்ரசென்ட் ரெக்டாங்கிளான்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள்னா என்டிட்டி, அது ஃபால்ஸ். ரெப்ரசென்ட் டபுள் ஓவல், ஸோ டபுள் ஓவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். சரிங்களா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா காம்போசிட் அட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. அப்போ இதுவும் கிடையாது. அண்டர்லைன் இன்சைட் த ஓவல், ஓவலுக்குள்ளே அண்டர்லைன் இருக்கணும், இது கரெக்ட். ரெப்ரசென்ட் இன் த ஓவல் ஷேப், ஓவல் அப்படின்னா வெறும் அட்ரிபியூட்ஸை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து எது கரெக்டுன்னா சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேட்டா ஸ்ட்ரக்சர் சூட்டபிள் ஃபார் த அப்ளிகேஷன் இஸ் டிஸ்கஸ்ட் இன். சரியா? ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாமா? ஸோ டேட்டா டிசைன், ஆர்கிடெக்சரல் டிசைன், ப்ரொசீஜரல் டிசைன், இன்டர்ஃபேஸ் டிசைன். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்னு கொடுத்தாங்கன்னா என்ன அப்ளிகேஷன்னா அது டேட்டா டிசைன் தான். சரிங்களா? கொஷின்லேயே ஆன்சர் இருக்குது. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் இருந்தாங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு அது டேட்டா பேஸ் டிசைன் இல்லை டேட்டா டிசைன் அப்படிங்கிறது தான் இதோட ஆப்ஷனாக வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் கம்ஸ் அண்டர். என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் எதுக்கு கீழே வரும்? ரெக்கார்ட் பேஸ்டு லாஜிக்கல் மாடலா, இல்லைனா ஃபைல் பேஸ்ட் லாஜிக்கல் மாடலா, ஆப்ஜெக்ட் பேஸ்டா, ஃபிசிக்கல் டேட்டா பேஸ் மாடலான்னு கேட்குறாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் டேட்டா மாடலை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் லாஜிக்கல் மாடல் தான். ஏன்னா இதில் வந்து எப்படி டினோட் பண்ணியிருப்பாங்கன்னா என்டிட்டி, ஆட்ரிபியூட், ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பேஸ்ட் லாஜிக்கல் மாடல். ஸோ ஆன்சர் பாருங்கள், தேர்ட் ஒன்று தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுக்கான ஒவ்வொன்றும் என்னென்ன மாடல்ஸ் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின், ஆர் ஏ கமா பி கமா சி இதெல்லாம் அட்ரிபியூட்டு அண்ட் எஸ் டிஇஎஃப் இது அட்ரிபியூட்டு டு ரிலேஷன் இன் விச் டி இஸ் த ஃபாரின் கீ ஆஃப் த எஸ். டி வந்து எஸ்ஸோட ஃபாரின் கீ. ரெஃபர் டு த பிரைமரி கீ ஆஃப் ஆர். பிரைமரி கீ ஆஃப் ஆரோட பிரைமரி கீயை வந்து ரெஃபர் பண்ணுது. மேபி ஏன்னு வச்சுக்கோங்களேன், பிரைமரி கீ ரெஃபர் பண்ணுது. கன்சிடர் த ஃபாலோயிங் 4 ஆப்ரேஷன் ஆஃப் ஆர் அண்ட் எஸ். ஸோ இதில் எந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து என்ன ஆப்ரேஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரூ அபவுட் த ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டியை வந்து எது மெயின்டைன் பண்ணதில்ல ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், இன்செர்ட் இன்ட்டு ஆர். ஆரில் புதுசாக டேட்டாவை இன்செர்ட் பண்ணலாமா? நான் இதுக்கு முன்னாடி சொல்கிற அதே எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஆறுங்கிறது வந்து காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்னு வச்சுக்கோங்க. எஸ்ஸுங்கிறது சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே இருக்கிற எஸ்ஐடி இங்கே இருக்க எஸ்ஐடியோட கனெக்ட் ஆகியிருக்கும். சரியா? அப்படி தான் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் அட்மிஷன் ஆகுறாங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கே தான் இன்செர்ட் பண்ணுவோம்? அவங்களோட ஸ்டூடெண்ட் என்ட்ரியில், ஆஃபீஸில் ஸ்டூடெண்ட் என்ட்ரியில் முதல்ல இன்செர்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த டேட்டாவை கொடுப்பாங்க. அப்போ டேரெக்டாக இன்செர்ட் இன்ட்டு ஆர், ஆரில் டேட்டாவை இன்செர்ட் பண்ணலாம்னா இன்செர்ட் பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாம் ட்ரூ ஃபால்ஸ்ன்னு முதல் பார்த்துக்கோங்க. இன்செர்ட் பண்ணலாம். இன்செர்ட் டு எஸ்ஸு, எஸ்ஸில் இன்செர்ட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க.
டேரெக்டாக சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா அவன் காலேஜ் ரெக்கார்டில் இருக்க மாட்டான். ஸோ அப்போ அவனை காலேஜ் டீட்டெயிலில் தேடணுன்னா அவன் இருக்க மாட்டான். அது வந்து என்னது, ரூல்ஸ் வந்து வைலேஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு காலேஜ் டீட்டெயில் அவனை என்ட்ரி பண்ணிட்டு தான் கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட் போகணுன்னு இருக்கும். அப்போ டேரெக்டாக ஃபாரின் கீ இருக்கிற டேபிளில் நம்ம இன்சர்ட் பண்ண முடியாது. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். டெலீட் ஃப்ரம் ஆரில் டெலீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டில் சொல்லிட்டு தான் ரிமூவ் பண்ண முடியும். டேரெக்டாக நீங்கள் ஸ்கூல் என்ட்ரியில் மட்டும் காலேஜ் என்ட்ரியில் மட்டும் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அவன் நேம் எங்கே இருக்கும், அவனோட டிபார்ட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அது என்னது, இல்லீகல் தானே. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அவனை எதுக்காக எடுக்கிறாங்கன்னா அவன் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் போய் அப்ரோச் பண்ணுவான். ஏதோ ஒருக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறான்னா ஃபஸ்ட்டு அவன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க டிபார்ட்மெண்ட் அவன் பெர்மிஷன் வாங்கிட்டு இங்கேருந்து அவன் நேமை எடுத்துகிட்டு அதை காலேஜில் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அவன் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ண முடியாதுன்னா டேரெக்டாக ப்ரைமரியில் வந்து டெலீட் பண்ண முடியாது. ஃபாரின் கீழே டெலீட் பண்ணிவிட்டு வந்து தான் இங்கே வந்து டெலீட் பண்ணணும். சரியா? அடுத்து டெலீட் ஃப்ரம் எஸ்ஸில் டேரெக்டாக டெலீட் பண்ணலாமா? பண்ணலாம். எஸ்ஸில் டெலீட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுறோம், ப்ரைமரி கீழேருந்து டெலீட் பண்ணுறோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ப்ரைமரி கீழே டெலீட் பண்ணணும்னே அவசியம் இல்லை. ஒருத்தன் டிசி வாங்குறான்னா அவனோட காலேஜ் டீட்டெயிலில் அவனோட நேம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை அவன் ஒரு 10 வருஷம் கழித்து டிஸ்கண்டினியூக்கான டிசி வாங்க வர்றான்னா அங்கே வந்து என்ன பண்ணிடக்கூடாது, ப்ரைமரி கீழே இருக்க அவன் நேமை டெலீட் பண்ணிட்டோன்னா அவன் இந்த காலேஜ்லேயே படிக்கலைன்னு வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ண முடியாதுன்னா ப்ரைமரி கீழே இருக்கிற டேட்டாஸை நம்ம டெலீட் பண்ணாமல் தான் வச்சுருக்கணும். அவன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்க அட்டண்டன்ஸில் வேணால் அவன் பேரை என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த 2 கண்டிஷன் பண்ண முடியாது, இந்த 2 கண்டிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? இப்போ இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்ஷன்ஸ் வாங்க. நன் ஆஃப் தம் 1, 2, 4 ஹாசன் வைலேஷன் ஆகலை. இல்லை, இந்த 2ல் வைலேஷன் இருக்குது. இதனால் செகண்ட்லேயும் தேர்டில் இருக்குது. இங்கே செகண்ட் வந்ததுனால இது கிடையாது. ஆல் A 1, 2, 3, 4 காசா வைலேஷன் எல்லாமே வைலேஷன் இருக்கானா? இல்லை. போத் 1 and 4 1, 4 வைலேஷன்னா இல்லை. 2 and 3 தான் வைலேஷன். அப்போ 4th ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ இங்கே எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. 2, 3 தான் வைலேட் ஆகுது. அடுத்த கொஷின், which of the following nations represents a valid data model? எது வந்து வேலிட் டேட்டா மாடல்னு சொல்கிறாங்க. என்னென்ன டேட்டா மாடல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அதில் வேலிட் எதுன்னு பார்க்க முடியும். ஹையராரிக்கல் மாடல் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் மாடல், அதுக்கப்புறம் வந்து இஆர் மாடல், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் மாடல். இஆர் மாடல் வந்து ஆப்ஜெக்ட் மாடலோடு வந்துடும். அப்புறம் வந்து ரிலேஷனல் மாடல். இதெல்லாம் தான் பேசிக் மாடல்ஸ். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா இஆர் மாடல், நெட்வொர்க் மாடல் ஓகே. நார்மல் ஃபார்ம் மாடல் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஸோ அப்போ இது கரெக்ட் கிடையாது. சரிங்களா? அப்புறம் ரிலேஷனல் டேட்டா மாடல், ஹையராரிக்கல் மாடல் இருக்குது. எஸ்கியூஎல் டேட்டா மாடல்னு கிடையாது. ஸோ அப்போ இதுவும் தப்பு. இஆர் மாடல், ரிலேஷனல் டேட்டா மாடல், ஆப்ஜெக்ட் பேஸ்ட் மாடல், இது 3மே இருக்குது. ஸோ அப்போ இது கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஆப்ஷன் வந்துடுங்க. ஆப்ஜெக்ட் பேஸ்ட் டேட்டா மாடல் அண்ட் டேட்டா டேபிள் மாடல் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஸோ ஆப்ஜெக்ட் பேஸ்ட் உண்டு. ஸோ அப்போ ஆன்சர் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஃபஸ்ட் நமக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் அது கரெக்டான சீக்வன்ஸாக நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆப்ஷன் சி கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஆல்டர் டேபிள், ஆர்டர் ஸ்டேட்டஸ், ஆட் கன்ஸ்ட்ரெயின், ஆர்டர் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் சிகே, செக் ஸ்டேட்டஸ் இன் பிளேஸ்ட், பெண்டிங் அண்டு ஷிப்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம், இந்த கொரியோட மீனிங் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஆல்டர் பண்ணுறாங்க. என்ன ஆல்டர்னேஷன் நடக்குன்னா ஆட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆட் பண்ணுறாங்க. என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா செக்குங்கிற கீவேர்ட் கொடுத்துருக்காங்க. செக் அப்படிங்கிறது டொமைன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டொமைன் கண்டிஷன்னா ஒரு அட்ரிபியூட்டுக்கு பர்டிகுலர் கண்டிஷன் செக் பண்ணுவோம். இப்போ ஏஜ் கிரேட்டர் தென் 18 அப்படின்னு செக் பண்ணுற நம்ம பார்த்தோம். ஸோ அது மாதிரி தான் இங்கே செக் பண்ணுறாங்க. ஸ்டேட்டஸுங்கிற அட்ரிபியூட்டில் என்ன இருக்கலாம்னா பிளேஸ்ட், பெண்டிங், ஷிப்ட் அப்படிங்கிற இந்த 3 டேட்டாஸ் தான் இருக்கணும். இதை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் போகலாமா? வில் ஜென்ரேட் செக் எரர் வருமா? அவங்க கரெக்டாக தான் சிண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்டர் டேபிள் கொடுத்துருக்காங்க, ஆட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க, செக்குங்கிற கீவேர்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அந்த கீவேர்டுக்குள்ள கண்டிஷன் என்னென்னா இன் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன் யூஸ் பண்ணி பிளேஸ்டு, பெண்டிங், ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ எரர் வரக்கு சான்ஸ் இல்லை. என்ஷூர் த ஸ்டேட்டஸ் காலம் இஸ் செட் டு பிளேஸ், பெண்டிங் ஆர் ஷிஃப்ட்.
இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் இருக்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் காலமை என்ஷூர் பண்ணுறோமானா கரெக்ட், என்ஷூர் பண்ணுறோம், இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் த ஆர்டர் ஸ்டேட்டஸை வந்து சேஞ்சஸ் பண்ணுறோமான்னு கேட்டால் இல்லை. நியூ காலம் வந்து ஸ்டேட்டஸில் ஆட் பண்ணுறோமான்னு கேட்டால் இல்லை. அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், வித் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. A prime attribute cannot be transitively dependent on the key in PCNF. A primary attribute can be transitively dependent on a key in PJNF. A primary attribute can be transitively dependent on the key in 3NF. A primary attribute can be transitively dependent on the key in 5NF. நீங்கள் இது வந்து இன்னும் ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா டிரான்சிட்டிவ் டிபெண்ட் அப்படிங்கிறது தேர்ட் நார்மல் ஃபார்மில் தான் வரும். ஸோ அதனால் இது கரெக்டானு செக் பண்ணுறது தான் நமக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் மூவாக இருக்கும். ஸோ இதை வந்து செக் பண்ணிடலாமா? ஸோ இதில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 3NF ரூல்ஸ் என்ன? ஒரு FD இருக்குது, X to Yன்னு இருக்குது. அப்போது இந்த X to Yயில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, இந்த லெஃப்ட் சைடு வந்து கண்டிப்பாக கேண்டிடேட் கீயாவோ சூப்பர் கீவாக இருக்கணும். கரெக்டாக? எய்தர் எக்ஸ் வந்து சூப்பர் கீயாக இருக்கணும், இல்லை கேண்டிடேட் கீயாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ரைட் சைடு என்னவாக இருக்கணும்? ப்ரைம் அட்ரிபியூட்டாக இருக்கணும். கண்டிஷன் ட்ரூவா? இந்த 2 இருந்தால் தானே அதை 3NF சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்துடலாமா? இப்போ ஒரு ரிலேஷன் ABC கொடுத்துருக்கோம், அதில் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி கொடுத்துருக்கோம். இதில் கேண்டிடேட் கீ பார்த்தீங்கன்னா AB, AC. இப்போ நம்மளே கேண்டிடேட் கீ வேணால் ஃபைன் பண்ணுவோம். பாருங்கள், ரைட் சைடு பாருங்கள், Cயும் Bயும் இருக்குது. எது இல்லை? A இல்லை. அப்போ A தான் பார்ட் ஆஃப் த கேண்டிடேட் கீயாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு Aக்கு வந்து க்ளோஷர் எடுங்க. A மட்டும் தனியாக வர்ற மாதிரி இங்கே வந்து ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இல்லை. அப்போ இது வந்து கேண்டிடேட் கீ கிடையாது. அப்போ Aயோட காம்பினேஷன் எடுக்கணும். ABயும் ACயும் எடுப்போம். AB எடுத்திங்கன்னா AB வந்து Cயை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரிஜினல் டேட்டா கிடச்சிருச்சு. தென் AC அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா C வந்து Bயை வந்து டினோட் பண்ணுது. ஸோ அதுவும் கிடச்சிருச்சு. அப்போ AB அண்ட் ACங்கிறது இங்கே கேண்டிடேட் கீன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டுங்களா? ஸோ கேண்டிடேட் கீ என்ன இருந்துருச்சு? ABயும் ACயும் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போது ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி படி என்னது? தேர்ட் நார்மல் ஃபார்ம் கண்டிஷன்ஸ் வருதான்னு செக் பண்ணலாமா? இப்போ ABCன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெஃப்ட் சைடு வந்து என்னதுன்னா நமக்கான அந்த கேண்டிடேட் கீ வந்துருச்சு. அப்போ இது வந்து ட்ரூ. இங்கே வாங்க, BC இதில் பார்த்தீங்கன்னா AB AC அப்படின்னு இருக்கா. இதில் அப்போ ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் என்ன வரும்னா ABC 3மே ப்ரைம் அட்ரிபியூட்ஸில் வந்துடும். நான் ப்ரைம் அட்ரிபியூட்டே இதில் கிடையாது. ஸோ இப்போ ப்ரைம் அட்ரிபியூட் ABC. இப்போ இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி வாங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ, ஏன்னா லெஃப்ட் சைடில் என்ன வந்துருச்சுன்னா கேண்டிடேட் கீ வந்துருச்சு. அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது என்னது? பிங்கிறது என்னது? ப்ரைம் அட்ரிபியூட் தான், ஏன்னா இதில் எந்த நான் ப்ரைம் அட்ரிபியூட்டும் இல்லை. ஸோ அப்போ இந்த கண்டிஷனும் ட்ரூ. அப்போ என்னது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு? தேர்ட் நார்மல் ஃபார்ம் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. பட் வந்து தேர்ட் நார்மல் ஃபார்ம் வந்து டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி அவாய்ட் பண்ணுதுன்னு தானே நம்ம பார்த்தோம். பட் ப்ரைம் அட்ரிபியூட் வரும்போது டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி அவாய்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இங்கே டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி வருதுன்னு சொல்கிறாங்க? AB to C, C to B. அப்போ Cயும் காமன். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக B to C வந்துருச்சு. இது வந்து டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி தானே. ஸோ டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்குது. பட் நமக்கு இதில் வந்து என்ன வந்துருச்சு? ப்ரைம் அட்ரிபியூட் வந்ததுனால இது 3 நார்மல் ஃபார்ம் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ ஆப்ஷன் வந்து C வந்து கரெக்டு. ப்ரைம் அட்ரிபியூட் கேன் பி டிரான்சிட்டிவ்லி டிபெண்ட் ஆன் த கீ இன் 3NF. ஸோ இதை பார்த்தோன்னே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஸோ டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி 3NFல வராது, அப்போ இது தப்பு அப்படின்னு எடுத்துகிட்டு 3NFோட கையஸ்ட் என்னது? PCNF. 3NFல டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி வரலன்னா PCNFலையும் வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேனாட் கொடுத்தனால இதை கரெக்டுன்னு போட்டுருவாங்க. பட் இதில் தான் நமக்கு ட்விஸ்ட்டே இருக்குது. சரியா? ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணலாமா? கன்சிடர் த ஸ்கீமா RSTU. இது வந்து டேபிள். தென் இதில் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா R = R1 R2 கொடுத்துட்டாங்க. தென் பார்த்தீங்கன்னா R1 R2 இன்டர்செக்ட் பண்ணும்போது ஈக்குவல் டு பை வேல்யூ கிடைக்குதான், எந்த வேல்யூவும் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இங்கே நார்மலைசேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து லாஸ்லெஸ்ஸாக டீகம்போசிஷன் பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கேண்டிடேட் கீ கண்டுபிடிச்சி எந்த நார்மல் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோமா? ஸோ இப்போ பாருங்கள்,
லெஃப்ட் சைடில் ரைட் சைடு பார்க்கணுமா டியூஎஸ்வி எல்லாமே வந்துருச்சு. ஸோ வந்து எல்லாமே வந்துருச்சுக்கும் போது ஈச் அண்ட் எவ்ரி ஒன்றை என்னமா செக் பண்ணணும் அப்படின்னா அதோட க்ளோஷர் எடுக்கணும். எவ்ரி அட்ரிபியூட்ஸ்க்கு வந்து க்ளோஷர் எடுக்க போகிறோம். ஸோ எஸ் ப்ளஸ் போடும்போது எஸ்டி டி டு யூ யூ டு வி. ஸோ 4மே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு டி க்ளோஷர் எடுங்க. டீலேருந்து யூ, யூலேருந்து வி, விலேருந்து எஸ். ஸோ இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூலேருந்து என்ன இருக்குன்னா வி இருக்குது, விலேருந்து எஸ் இருக்குது, எஸ்லேருந்து டி இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் விலேருந்து எஸ் கொடுத்துருக்காங்க, எஸ்லேருந்து டி கொடுத்துருக்காங்க, டிலேருந்து யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போ எத்தனை கேண்டிடேட் கீ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸு டி யூ வி ஆல் ஆர் கேண்டிடேட் கீ. ஸோ அப்போ ஆல் ஆர் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ்லேயே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கண்டிஷன் செக் பண்ணலாமா? இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். நாட் இன் 2NF, 2NF பட் நாட் 3NF, 3NF நாட் இன் 2NF, போத் 2NF 3NF கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது PCNF கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம என்னது தேர்ட் நார்மல் ஃபார்ம்லேருந்தே எடுத்துக்கலாம். ஸோ தேர்ட் நார்மல் ஃபார்ம்லேருந்து எடுக்கும்போது தேர்ட் நார்மல் ஃபார்ம் கண்டிஷன் என்னென்னா லெஃப்ட் சைடில் கேண்டிடேட் கீ ஆர் சூப்பர் கீ வரணும், ரைட் சைடில் ப்ரைம் அட்ரிபியூட் வரணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கேண்டிடேட் கீ, எல்லாமே ப்ரைமரி அட்ரிபியூட்ஸ். அப்போ என்ன வந்துருச்சு அப்படின்னா 2 கண்டிஷனுமே ட்ரூன்னு வந்துருச்சு. ஸோ அப்போ 3NFல இது இருக்குது. கரெக்டுங்களா? 3NFல இருக்குன்னா கண்டிப்பாக அது என்னவாக இருக்கும்? 2NFலேயும் இருக்கும். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இதில் எல்லாமே கேண்டிடேட் கீயாக இருக்கிறதுனால PCNFும் இருக்கும். நமக்கு தான் ஆப்ஷனில் கொடுக்கல. அப்போ ஆன்சர் என்னென்னா போத் 2NF அண்ட் 3NF தான். ஏன்னா எல்லாமே வந்து என்னது கேண்டிடேட் கீ வந்துருச்சு, எல்லாமே வந்து என்னது வந்துருச்சு ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் வந்துருச்சு. அப்போ இது வந்து என்ன வந்துருச்சு PCNFல இருக்குது. PCNFல இருந்தால் 3NFல இருக்கும், 3NFல இருந்தால் 2NFல இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? டி ஆன்சர் தான் கரெக்டு. ஸோ அடுத்த கொஷின், a functional dependency of the form x implies y is trivial if. ட்ரிவியல் அப்படின்னா என்னது அப்படின்னு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து இந்த டிபெண்ட் இருக்கு இல்லையா, இந்த டிபெண்ட் வந்து டிட்டர்மினோட சப்செட்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சின்னு கான்செப்டுக்குள்ளே இதெல்லாம் பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ அப்போ ஒய் வந்து சப்செட் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். இதை டேரெக்டாக நம்ம ஆன்சர் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து எது கரெக்ட் ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஒய் சப்செட் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த சிம்பிளுக்கு பேர் சப்செட் சொல்லுவோம். இது வந்து என்னென்னா ப்ராப்பர் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து டைரக்ட் கொஷின் தான். ஸோ இதில் வந்து ட்ரிவியலுக்கான அந்த ஃபார்மை வந்து நம்ம அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ரிலேஷன் பிரிட்டனிங் டு த ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ். ஸ்டூடெண்ட் அப்படின்னு டேபிளில் ரோல் நம்பர், நேமு, அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா என்ரோல்னு ஒரு டேபிள், அதில் ரோல் நம்பர், கோர்ஸ் நம்பர், கோர்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கீயை வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களாம். ஸோ நம்ம கீஸை வந்து அண்டர்லைன் பண்ணியிருந்தாங்களா அந்த கீஸ்ன்னு சொல்லிடுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ரோல் நம்பரில் இருக்கிற ரோல் நம்பருங்கிறது ஃபாரின் கீ. சரிங்களா? ஸோ எதை வந்து டினோட் பண்ணுது அப்படின்னா ஸ்டூடெண்ட் இருக்கிற ப்ரைமரி கீயை டினோட் பண்ணுது. கோர்ஸ் நம்பர் தான் என்ரோல் டேபிளோட ப்ரைமரி கீ. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டேபிளுக்கு வந்து 120 டிபிள்ஸ் இருக்குதா. என்ரோல் டேபிளுக்கு வந்து வந்துன்னா 80 இருக்கான். ஸோ ஸ்டூடெண்ட்க்கு வந்து 120, என்ரோலுக்கு வந்து 8. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட் ஆர் த மினிமம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிபிள்ஸ் தட் கேன் பி ப்ரெசென்ட் இஃப் நேச்சுரல் ஜாயின் இஸ் பெர்ஃபார்ம்டு. நேச்சுரல் ஜாயின் பண்ணும்போது மினிமம் எத்தனை ரோ கிடைக்கும், மேக்ஸிமம் எத்தனை ரோ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேச்சுரல் ஜாயின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 2 டேபிள் இருக்குன்னா அந்த 2 டேபிளில் காமனான வேல்யூஸை அதுவாகவே ஃபெச் பண்ணி ஜாயின் பண்ணும். ஸோ காமனான வேல்யூஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கணும். இப்போ 2 டேபிள், ஸ்டூடெண்ட் டேபிள் அண்ட் என்ரோல் டேபிள். இந்த என்ரோல் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்குது. அப்போ ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்குன்னா இந்த என்ரோல் டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவுமே எதில் இருக்கும் அப்படின்னா ப்ரைமரி கீயான ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கும். கரெக்டு தானே? இப்போ இங்கே 8 ரோ கொடுத்துருக்காங்கன்னா இந்த 8 ரோ கண்டிப்பாக மேட்ச் ஆகிற மாதிரி ப்ரைமரி கீயில் டேட்டாஸ் இருக்கும். ஸோ அதைப்படி டிஃபைன் பண்ணி பாருங்களேன். ஸோ அப்போ மினிமம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மினிமம்ங்கும் போது கண்டிப்பாக 8 ரோவும் மேட்ச் ஆகும். அப்போ மினிமம் 8 வந்துடும். ஸோ மேக்ஸிமம் என்னவாக தான் இருக்கும், 8ஆக தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து என்ன இருக்குது 8 ட்ரிபிள் தான் இருக்கிறனால மினிமமும் 8 தான், மேக்ஸிமம் 8 தான். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா?
ஆல்ரெடி நம்ம சொல்கிற அதே எக்ஸாம்பிள் தான். ஸோ ஒரு காலேஜ் டேட்டா பேஸில் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ங்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த காலேஜில் ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்காங்க, படிக்கிறாங்க. ஒரு பிஎட் காலேஜ்னு எடுத்துக்கோங்க. இதில் சிஎஸ் படிக்கிறவங்க வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதில் இருக்க மாதிரி பார்த்துக்கோமே 128ன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ இதுக்கு மீனிங் என்னென்னா, இந்த 8 மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல சிஎஸ், இவங்க 8 ரெக்கார்டும் எங்கே இருக்கும்? இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸில் கண்டிப்பாக இருக்கும். காலேஜுக்குள்ளே அவங்களோட 8 டீட்டெயிலும் இருக்குமா? ஸோ இப்போ இதில் மினிமம் மேக்ஸிமம் கேட்டாங்கன்னா எப்படி மேட்ச் பண்ணுவீங்க? நேச்சுரல் ஜாயின் பண்ணும்போது ஸோ இங்கே இருக்க 8 இங்கே 8 கண்டிப்பாக மேட்ச் ஆகிடும். ஸோ அப்போ மினிமம் 8. மேக்ஸிமம் எவ்வளோ தான் பண்ண முடியும்? இங்கே 8 இருக்கனால மேக்ஸிமம் 8 தான் கொடுக்க முடியும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 8,8 தான் கரெக்ட் ஆன்சர். 8,8 தான் கரெக்ட் ஆன்சர். கிளியரா? இங்கே ட்விஸ்டடாக நம்ம எடுக்கிறது என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த கீ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கொடுத்தா தான் இந்த மாதிரி வரும் நேச்சுரலில். சப்போஸ் கீ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அவங்க கொடுக்கல, இது வந்து கீ இல்லை நான் கீ அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் கீ அட்ரிபியூட்ஸாக இருக்கும்போது இதில் இருக்கிறதெல்லாம் இதில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நாட் அ நெசசரி. இப்படி கண்டிஷனில் தான் என்ன ஆகும் அப்படின்னா மினிமம் வந்து எதுவுமே மேட்ச் ஆகாமலும் இருக்கலாம். அப்போ 0 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் என்ன சொல்லிட்டாங்க, கீ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இல்லைன்னு சொல்லும்போது ஒரே ரெக்கார்டு திரும்ப திரும்ப கூட வந்திருக்கலாம். ஸோ இப்போ 10 அப்படின்னு 8 ரெக்கார்டுமே 10ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மேக்ஸிமம் எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுவோம்? இங்கேயும் 10 இருக்குமா? 10 சொல்லி 10 எங்கேயாவது வந்து இதில் இருக்குமா? ஸோ அப்போ வந்து இதில் என்ன சொல்லலை, மேட்ச் பண்ணாதப்போ இந்த 10 வந்து எல்லா அட்ரிபியூட்ஸையும் இங்கே மேட்ச் பண்ணும். இந்த 120 அட்ரிபியூட்ஸோடையும் இந்த 10 அக்செப்ட் பண்ணும். ஸோ அப்போ இங்கே மேக்ஸிமம் என்ன கிடைக்கும்னா 120 × 8. ஸோ இதோட வேல்யூஸ் தான் மேக்ஸிமமில் கிடைக்கும். பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கொடுக்கலன்னா, பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கொடுத்தா தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா 8ன்னு கிடைக்கும். பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னா மினிமம் வந்து 0வும் மேக்ஸிமம் வந்து 120 × 8. இதோட ஆன்சர் தான் மேக்ஸிமமில் கிடைக்கும். சரியா? இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் ஒருக்கா திருப்பி செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நெட்டு கொஷின்ஸில் கேட்குறது. ஸோ இப்போ பிரைமரி கீ கொடுத்தும் கேட்பாங்க, பிரைமரி கீ இல்லாமையும் கொடுப்பாங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து இந்த கொஷின்ஸ் 2 கொஷின்ஸுமே கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணுங்கிறவங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஜேடிபிசி இஸ் யூஸ்டு டு. ஜேடிபிசிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே கனெக்ட் அண்ட் எக்ஸிக்யூட் த கொரி வித் டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணணும், கொரியை கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கனெக்ட் கொரி வித் டேட்டா பேஸ் என்ஜின் ஒன்லி, என்ஜினில் மட்டும் கனெக்ட் பண்ணணும். எக்ஸிக்யூட் த கொரி வித் டேட்டா பேஸ் என்ஜின், டேட்டா பேஸ் என்ஜினில் கொரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அக்சஸ் த டேட்டா பேஸ் வித்தவுட் நோயிங் த ப்ராப்பர்ட்டிஸ், எந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணலாம். ஜேடிபிசி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து என்னது ஜாவான்னு சொல்லுவோமா? ஞாபகம் இருக்குதா? ஸோ ஜேடிபிசி கனெக்ஷன்ஸை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஜாவா கனெக்டிவிட்டிஸ் இல்லை, அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றுக்கும் என்னென்னா MySQL, ஆரக்கிள், போஸ்ட்கிரேடு இந்த மாதிரி என்ன ஒரு பேக்அண்ட் சாஃப்ட்வேர் வந்தாலும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனி ஏபிஐ வேணும். ஸோ அந்த ஏபிஐ வச்சு தான் ரன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த ஜாவா வந்ததுக்கப்புறம் ஜாவானா விர்ச்சுவல் மிஷின் நமக்கு தெரியும். ஸோ எதுலனாலும் அந்த ஆப்ஜெக்ட் கூட வந்து எந்த பிளாட்ஃபார்ம்லாம் ரன் பண்ணலாம். ஸோ அதே கான்செப்ட் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஜேடிபிசியை வந்து அலோவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கண்டிஷன்ஸ், எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் வந்து அதை வந்து செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாக அக்சஸ் பண்ணலாம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்ட் ஆன்சர். ஜேடிபிசினாலே ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. ஜாவானா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்ஜெக்ட் ஃபைலில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் ஃபைல்னா எனிவேர் அக்சஸ். ஸோ அதனால் இது வந்து டைரக்ட் அக்சஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி, ரெக்கார்டு, டேட்டாபேஸ், விர்ச்சுவலு. ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சினா என்ன சொல்லுவோன்னா 2 அட்ரிபியூட் இருக்குன்னா அதுக்கு இடையில் உள்ள ஒரு கனெக்ஷன் சொல்லலாம், அதுக்கு இடையில் இருக்க ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம், இல்லை அதுக்கு இடையில் உள்ள டிபெண்டன்சின்னு சொல்லலாம். சரியா? ஸோ அப்போது ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? டிஸ்கிரைப் ஹவு ஒன் ஃபீல்ட் டிட்டர்மைன்ஸ் அனதர்.
ஒரு ஃபீல்டு இன்னொருது எப்படி டிட்டர்மைன் பண்ணியிருக்கு. டிபெண்டன்ட்ங்கிற வேர்டு வந்தாலே ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி தான். ஸோ கண்ணை மூடிட்டு போட்டுக்கலாம். ஸோ ஆப்ஷன் செக் பண்ணுங்கள். ஏபிக்கு வந்து 4 வந்து இந்த ஒரு ஆப்ஷனில் தான் வந்திருக்கு. டக்குன்னு ஆன்சர் கொடுத்துடலாம். இருந்தாலும் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டுனா என்ன சொல்லுவோம், ஒரு ரோ இன் டேபிள். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் 101 ரெக்கார்டு அப்படின்னா அவனோட அந்த டேபிளோட ரோவை தான் எடுக்கும். ஸோ அப்போ வந்து கியூக்கு வந்து 1 கரெக்டாக இருக்குது. டேட்டா பேஸ் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேபிள்ஸை தான் டேட்டா பேஸ் சொல்லுவோம். ஸோ வந்து 2. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ப்ரைமரிக்கு எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்ட் ஃபார் ஈச் ரெக்கார்டில் என்னவாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ எஸ்ஸுக்கு 3. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, ஸோ பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு த ஃபாலோயிங் 2 டேபிள்ஸ் இஎம்பி எம்ப்ளாயி டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நேமு, டிபார்ட்மெண்ட், சேலரி, சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஒரு டேபிள், டிபார்ட்மெண்ட் டெசிக்னேஷன், சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கண்டிஷன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் குறி வில் டிஸ்பிளே த எம்ப்ளாயி நேம் ஆர் ஆஸ் செகண்ட் லெட்டர் அண்ட் எண்டு வித் என். செகண்ட் லெட்டர் ஆரில் ஆரம்பித்து எண்டிங் லெட்டர் எண்ணில் ஆரம்பிக்குமா. ஸோ இதில் செக் பண்ணுங்கள். அவங்க கொடுத்துருக்கிறது எம்ப்ளாயி நேமை தான் இங்கே கொடுக்கணும். ஸோ அப்போ இந்த ஸ்டார் ஆப்ஷன் கொடுக்க வேண்டாம். ஸ்டார்னால் எல்லாமே. இப்போ நேம்னு இருக்கிற அந்த 3 சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கண்டிஷன் படி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் ஆர் எண்டிங் என்னன்னு அர்த்தம். ஸோ இது ஃபால்ஸ். அவங்க வந்து ஸ்டார்டிங் ஆர் சொல்லலை, செகண்ட் லெட்டர் தான் ஆர் சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஃபால்ஸ். அடுத்து ஸ்டார்டிங் என்னன்னாலும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆர் வரணும், நடுவில் என்னன்னாலும் இருக்கலாம், அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் என்னன்னாலும் இருக்கணும்னா 2 லெட்டர் வரலாம், 3 லெட்டர் வரலாம், எத்தனை லெட்டர்னாலும் வரலாம். ஸோ ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா செகண்டாக தான் ஆர் கொடுக்கணும் போது இது கரெக்டு கிடையாது. ஸோ இந்த கண்டிஷன் வாங்க. ஒரு லெட்டர் எம்டி கொடுத்துருக்காங்க, செகண்ட் லெட்டரில் ஆர் கொடுத்துருக்காங்க, அடுத்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, அடுத்து என் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் படி ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னாலும் இருக்கட்டும், செகண்ட் லெட்டர் ஆராக இருக்கணும், இந்த நடுவில் என்னன்னாலும் இருக்கட்டும், லாஸ்ட் லெட்டர் என்ன இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுபடி என்னதுன்னா ரூல்ஸ் படி இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ அப்போ ஆன்சர் என்னதுன்னு பாருங்கள், டி ஆப்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் வந்து என்னன்னாலும் இருக்கலாம், ஒரு லெட்டர் அப்படிங்கிறனால ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இங்கே வந்து தேர்ட் லெட்டர்னு கொடுத்தாங்கன்னா 2 அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு ஆர் கொடுக்கணும். சரியா? இதை டீட்டெயில்டாக வந்து நம்ம கிளாஸஸில் கொடுத்துருக்கோம். கொரீஸை மட்டுமே எக்ஸ்கியூஎல் கமாண்டுன்னு கொடுத்துட்டு எல்லா கொரீஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் அது இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொரீஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. கொஷின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. நோட்ஸ் வேணும், இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.